டிசிப்ளின் தான் ஒரு மனுஷனை பெர்ஃபெக்ட் ஆகும். இங்க இருக்கிற நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க அவங்க மோட்டிவேஷனலை விரும்புறாங்க. அதுக்கு தான் இங்க சபைக்கு வர்றது. ஓகே, அந்த ஒரு சில நிமிஷங்கள் ஆவியில களிப்பாகும்போது மற்ற எல்லாத்தையும் மறந்து அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நாள் கொண்டு திரிவாங்க, கண்டிப்பா விழுவாங்க. இது மோட்டிவேஷனல். ஓகே, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கட்டும், நீங்க கேட்கிற பிரசங்கம் முக்காவாசிக்கு மேல பெந்தகோஸ்து சபையில மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா தான் இருக்கும். டிசிப்ளினரி ஆக்ட் வந்து பொதுவா இருக்காது, கிறிஸ்தவத்துல இருக்காது. ஓகே, ஆனா அந்த டிசிப்ளினரி ஆக்ட் தான், அதாவது பிராக்டிஸ் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்தை ரெகுலரைஸ் பண்றது கன்சிஸ்டன்சியோட. விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை ஒரு பைபிள் படிக்கிறது, காலையில 4 to 5 பைபிள் வாசிக்கிறது, இதை நீங்க ஹேபிட்டா ஓகே டிசிப்ளின்ங்கிறது அதை ரெகுலரைஸ் பண்ணி வரும்போது அதுக்கு ஒரு பலன் வரும். அந்த பலன் மோட்டிவேஷன்ல வந்து துளி கூட வராது. அது வந்து அப்பத்தைக்கு எழும்பி சர்றன்னு போவோம். ஓகே, மழையில வர முளைக்கிற காளான் மாதிரி போயிடும். ஓகேவா, நீ டிசிப்ளினரி ஆக்ட் ஏதோ ஒன்று செய்ய ஏவி இருக்காரு இல்லையா, அதை செய். ஓகே, அதில் நிறைய கற்றுக் கொடுப்பார். அந்த நேரம் வேற பாட்டு கேட்காத, என்ன கேட்டால் வசனம் இருக்கு இல்லையா, வசன ஆப், ஆடியோ பைபிள் இருக்கு நெட்டில், வசனத்தை கேளு. இல்லை இப்போ அபிஷேகம் பெற்றவங்க எழுதின பாட்டு இருக்கு, அதை கேட்டுட்டு நீ பாட்டுக்கு ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ போ. ஜிம்முக்கு போனாலும் யார்கிட்டையும் பேசாத. உனக்கு என்ன வேணும், ஃபேட் ரிடக்ஷனா இல்லை வந்து ப்ரோட்டீனில் வெயிட் கெயின் பண்ணணுமா, என்ன பர்பஸுக்கு போறியோ அந்த பர்பஸுக்கு அந்த கோச் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இரு. ஓகேவா, வேற எதுக்குமே செவி கொடுக்காது. ஓகே, அப்புறம் நான் அங்கிள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ நின்றக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன், நீ உன்னை ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க வச்சிருக்காருல, அதை கண்டினியூவா எடுன்னு சொல்கிறேன். நீங்கள் உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை துளி கூட. அதுதான் பரலோகத்துல இருந்து கொடுக்கப்படாத எதுக்கிட்டையும் உங்க சிந்தை போயிடக்கூடாது.